தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அலசல் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். தமிழகத்துக்கு திமுக என்ன செஞ்சால் இப்படி கொண்டாடுறீங்க? இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குல்ல. சரி, அப்படி என்ன பண்ணிடுச்சு திமுக? ஸ்டடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டடி பண்ணி பார்த்தேன். நிறைய திட்டங்கள், நிறைய வரலாறுகள் நிறையா படித்தேன். அதில் இன்றைக்கி போக்குவரத்து துறை பற்றி, போக்குவரத்து கழகம் ஆரம்பித்ததை பற்றி இன்றைக்கி ஒரு அலசலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பல இளைஞர்கள் திமுகவை எதிர்க்கிறாங்க. திமுக என்ன செஞ்சிச்சு, கலைஞர் என்ன செஞ்சார், ஸ்டாலின் என்ன செஞ்சிச்சு, திமுக தீய சக்தி, திமுக ஒழிக்கப்பட வேணும் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக இளைஞர்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியலை. தெரிஞ்சு சொல்கிறாங்களா, இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களா, இல்லை புரியலையா அப்படின்னு எனக்கு ஒரு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் சொந்த ஊரில் உட்காந்து ஒருத்தன் பேசிட்டு வேலைக்கு வெளியூருக்கு போகிறான். எதில்? அரசு பேருந்தில் குறைவான கட்டணத்தில் போய் வேலை பார்க்குறான். வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறான்னா அங்கே தங்கி போக்குவரத்து கழகத்தில் மாத பயணச்சீட்டு வாங்குகிறான், இல்லையா மலிவு விலையில் பயணம் செய்கிறான். பெண்களுக்கு அதுவும் இல்லை. 2021 திமுக ஆட்சி அமைச்சதில் கையெழுத்து மகளிர் விடியல் பயணம் தான் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோட வாழ்க்கையில் முதலமைச்சராக முதல் கையெழுத்தும் அதுதான். இந்த மாதிரி திட்டமும் சலுகையும் அரசாங்கத்தினால் எப்படி தர முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 54 வருஷம் பின்னாடி போய் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கான விதை அங்கே போட்டு தான். இதுக்கான விதையை அப்போ இருந்த முதலமைச்சர் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தான் விதைச்சது. ஏன்னா 1972க்கு முன்னாடி வரைக்கும் போக்குவரத்து கழகம் பெரும்பாலும் தனியார்கிட்ட தான் இருந்துச்சு. அரசாங்கத்திட்ட குறைவான பஸ்ஸஸ் தான் அப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கட்டணம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு போக்குவரத்து உரிமையாளர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்படும். அவங்க பேசி அவங்களுக்குள்ளேயே முடிவெடுத்து ஒரு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்ற கட்டாயம் இருந்துச்சு. அந்த காலத்தில் தனிநபர் வருமானம், தனிநபர் குடும்ப பொருளாதாரத்தை வச்சு இந்த கட்டணத்தில் பெருவாரியான மக்கள்னால பயணம் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம் அப்படின்னா தான் போக்குவரத்தை உபயோகிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அப்போ இருந்துச்சு. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனியார்கிட்ட இருந்த போக்குவரத்து எல்லாத்தையும் பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அரசுரிமையாக்கி ஒரு போக்குவரத்து கழகத்தை தமிழ்நாட்டுக்குன்னு கொஞ்சம் பெருசாக ஆரம்பித்து மண்டலங்கள் வாரியாக பல்லவன், பாண்டியன், கட்டபொம்மன் இந்த மாதிரி சில பேர்கள் வச்சு அரசாங்கமே போக்குவரத்தை நடத்தி மக்களுக்கு குறைவான விலையில் பயணத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி போக்குவரத்து கழகம் அரசுடைமையாக இருக்கிறனால தான் மலிவு விலையையும் இப்போது மகளிர் விடியல் பயணமும் சுலபமாக கொண்டு வர முடிஞ்சது. இதனால் என்ன பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னு கண்மூடித்தனமான கேள்விகள் எழும்பும். இப்போ இருக்க இளைஞர்கள் கேட்பாங்க, போக்குவரத்து அப்படின்றது வெறும் பயணம் மட்டும் இல்லை, இது மாநில வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியிருக்கு. கூடவே பல குடும்பங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி தான் சில கிராமத்தில் இருந்த மக்கள் வெளி மாநிலத்துக்கு, வெளி மாவட்டத்துக்கு, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி இந்த மாதிரின தொழில் நகரங்களுக்கு போய் வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து அவங்களோட வாழ்க்கை முறையை உயர்த்தினாங்க. மேலும் மேல்நிலை கல்விக்கு, பட்டப்படிப்புக்கு வெளியூர் போய் படித்து முன்னேற ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்த சாதியத்திய கலவரம், தீண்டாமை, மத கலவரம் இந்த மாறின விஷயங்களில் மக்கள் வெளியூர் போய் சாதி மதம் தெரியாமல் மனிதர்களோட பழகி அப்புறம்தான் எல்லாம் சமம், சாதி மதத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மனுஷனாக பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இந்த பிரிவெல்லாம் இருக்குது. ஆனால் இது குறைஞ்சதுக்கு திமுகவுக்கு பெரிய பங்கு இருக்குது. இந்த திட்டத்தினால மட்டும் இல்லை, இது மாதிரி பல திட்டங்கள்னால கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வந்தது தான் இப்போ இருக்க இந்த தமிழ்நாடு. இந்த மாதிரின பல திட்டங்கள்னால தான் இப்போது தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கு. என்ன தான் திமுகவை நீங்கள் திட்டுனாலும் இந்த இயக்கத்தோட திட்டமும் நீங்கள் இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு விமர்சனங்கள் பண்ணுங்கள். விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருமே வைப்பாங்க. ஆனால் அந்த விமர்சனம் அப்படின்றது அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு விமர்சனம் வைங்க. தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்காரு, தமிழக மக்கள்
என்னையும் என் குடும்பத்தையும் என் பெண்டு பிள்ளைங்களையும் ஏசுகிறனால தான் நானும் என் கழகமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இனிமே அந்த மாதிரி திமுக வந்து என்ன செஞ்சிச்சு, திமுக ஒழிக்கப்படணும், இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து அறியாமையில் கேட்டால் இந்த மாதிரின விஷயங்களை சொல்லுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், அரசியல் அறிவை வந்து வளர்த்துக்கட்டும். இந்த மாதிரின அரசியல் வரலாறுகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு விமர்சனங்கள் வைங்க. மேலும் இது மாதிரின வீடியோஸ் நிறைய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த புது கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.